அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது கூட்டமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் இணைந்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகுந்த மன உளைச்சலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலங்களாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சியை அமைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் மத்தியில் ஒரு நிலையான கட்சியை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொதுக்கூட்டங்கள், எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளோ போராட்டங்களை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே தெரிந்திருக்கும். குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்ததுனால தான் தற்போது சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்று தற்போது நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. இப்படி இத்தனை ஆண்டு கால உழைப்பு அப்படின்றது ஒரு சினிமா பிரபலத்தால் பறி போயிடுது அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே ஒரு தனிநபராக யோசிக்கும் போதே ஒரு மிகுந்த மன உளைச்சல் தான் உண்டு பண்ணுது. இப்படி இருக்க அந்த கட்சியுடைய தலைவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணும் அப்படின்றத சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் போல விஜய்க்கும் நிறைய ஆதரவுகள் அமையறதுனால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சினிமா அந்தஸ்தை வச்சு அரசியல் நகர்வு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, ஆனா இது வாக்காக மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப எளிதில் ஒரு 50 லட்சம் வாக்குகளை விஜயால வாங்க முடியும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நிறைய கருத்து கணிப்பு தகவல்களும் அதை தான் சொல்லுது. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்ததை விட நம்ம அனைவருக்குமே அரசியல்வாதியாக தான் நன்கு அறிந்திருப்போம். அதற்கு பிறகுதான் அவர் எடுத்ததான் அந்த தம்பி படம் அப்படின்லாம் தெரிஞ்சிருக்கும். இதனால ஒரு அரசியல் முகமாகவே வந்து அரசியல் முகமாகவே வளர்ந்த சீமானவர்களை எப்படி ஒரு சினிமா நட்சத்திரத்தோட ஒப்பிட முடியும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கும் சீமானுக்கும் தற்போது ஒரு மிகப்பெரிய மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருமே யூடியூப்ல பார்த்துருப்போம். இது எல்லாமே ஒரு திராவிட கட்டமைப்பு தான் அப்படின்றது தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த திமுகவுடைய ஐடிவிங் பார்த்தீங்கன்னா எங்க விஜய் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு போட்டா டிஎம்கே உடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போயிடும் அப்படின்றதுனால முழுக்க சீமானுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது விஜயுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்களும் இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் இருந்த பல நிர்வாகிகள் விஜயுடைய தீவிர ரசிகர்கள் அப்படின்ற காரணத்தினால ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி தான் விஜய் கட்சியில் இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கள நிலவரம் சொல்லுது. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.